ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியலரங்கம். இந்த சீரியலரங்கம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி அழகு அழகு சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாள், ஆகஸ்ட் 10 அழகு அழகு சீரியலில் இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தாலுமே, ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தாங்க. அதுதான் நான் டைட்டிலேயே கொடுத்துருக்கேன். அந்த வருத்தம் நியாயமானது தான் அப்படின்றத இப்போ நீங்கள் ஃபுல் எபிசோடு பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இப்போ மதி தெரிஞ்சு போச்சு இல்லையா? மதிக்கு ரேவதி சொல்லிட்டாங்க, உன்னோட வேலை போகிறதுக்கு என் புருஷன் தான் காரணம்னது. மதிக்கு செம கோவம் வந்தது. நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க. நீங்கள் என்ன பெரிய இவரா? நீங்கள் நினச்சா எது வேணால் சாதிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? என்னை அப்படியே வீட்லேயே அடக்கி வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பெர்மனெண்ட் வேலைக்கு நான் போய் காட்டுறேன். என்ன தங்கராஜ் நினச்சிட்டா அப்படியே உலகமே இருண்டுருமா அப்படின்ற மாதிரிலாம் மதி கோவமாக திட்டுறாங்க. உங்களை மாதிரி கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி நல்லா திட்டி விட்டுறாங்க. அப்படியே ரேவதி ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா என்ன இப்படி நடு வீட்டில் நின்று என் பையன்ட்ட கத்திட்டு இருக்க, என் பையன்ட்ட இது வரைக்கும் யாரும் குரல் வசதி பேசினதே இல்லை தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்போ நீங்கள் குரல் வசதி தானே பேசுகிறீங்க? நீங்கள் மட்டும் பேசினா, ஆனால் நியாயமானதை நான் பேசினா அது தப்புன்னு சொல்கிறீங்களா? என்னெல்லாம் யாராலையும் அடக்க முடியாது. உங்கள் பையன் பண்ணது தப்பு. எதுக்கு இவர் தேவையில்லாமல் என்னோட வேலை விஷயத்தில் தலையிடுறாரு? இனிமேல் இந்த வேலையெல்லாம் அவர் வச்சுக்கவே கூடாது. இது பாருங்கள், இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு வேலையில் உட்காரன்னு மதி சவால் விட்டுட்டு போகிறாங்க. தங்கராஜுக்கு இப்போ ஒரே குழப்பம். இந்த வேலை விஷயமா நம்ம யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் சுரேஷ்ட கூட இதை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி மதிக்கு தெரிஞ்சது அப்படிங்கும்போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ தானே அம்மாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ரேவதியும் கூட தானே இருந்தான்னு சொல்லிட்டு ரேவதின்னு சொல்லிட்டு கோவமாக கூப்பிட்றாரு. ரேவதியுமே கீழே வராங்க. மதிக்கு அவளோட வேலை போனதுக்கு நான் தான் காரணன்றது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, இது விஷயமா நான் போய் கரஸ்பாண்டண்ட்டை பேசினது யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் சுரேஷ்க்கு கூட தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அம்மாட்ட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, எனக்குமே தெரியாதுங்க. மதி கூட சொன்னால, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு என்கிட்டயே கேட்டால அப்படிங்கும்போது, அதில் தாண்டி நான் கன்ஃபார்மே பண்ணேன். ஏன்னு சொன்னால் அவள் அமைதியாக பேசிட்டு போயிருந்தா கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லும் போது தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை அம்மாட்ட நான் சொல்லும் போது நீ அங்கேயே தானே இருந்த. கொஞ்ச நேரத்தில் மதி கிளம்பி வரான்னா என்ன அர்த்தம்? நீ தானே சொல்லியிருக்கணும், சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னா தான். இல்லைங்க அது அப்படிங்கும்போது உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாங்க. நான் தாங்க சொன்னேன், நீங்கள் ஏங்க மதியோட வேலை விஷயத்துலலாம் தலையிடுறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்த விஷயத்த உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். அவள் என்னன்னா என்கிட்ட அப்படி கேள்வி கேட்டு போகிறா அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே ரேவதி அதுக்கு சொல்கிறாங்க, அவள் பேசுனது நியாயம் தானேங்க, அவளோட வேலை போகிறதுக்கு நீங்கள் ஏங்க காரணமாக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னதும் அவர் அடிச்சிடுறாரு, பலாருன்னு அரைகிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி என்னை பற்றின விஷயத்த அவட்ட நீ சொல்லியிருப்ப, உனக்கு எனக்கு குளிர் விட்டு போச்சா, என்னன்னு நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி அப்படின்னு மறுபடியும் அடிக்க போகிறாரு. அவங்க அம்மா தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு, நீ முதல்ல போடா, நீ பேசாமல் போடா, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், போடா, இப்போ எதுக்குடா அவளை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா தடுத்துட்டு அப்புறம் ரேவதி திட்டுறாங்க. உன்னால் அமைதியாகவே இருக்க முடியாதா? இப்போ அடி வாங்கி சாகிறது யார்? நீ தானே? இப்படி தான் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. தங்கராஜும் திட்டிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தா பாக்யராஜ் பேங்க்கில் இருக்கார். சரிங்களா? ரேவதி மேலே ரூமில் அழுதுட்டு உக்காந்துட்ருக்காங்க. பாவம் அடி வாங்கிட்டு. அப்போ பாக்யராஜுக்கு ஆஃபீஸில் வேலை இருந்துகிட்ருக்கு. டக்குன்னு தங்கச்சி ஞாபகம் வருது. ஏதோ ரேவதிக்கு ஏதோ தப்பாக நடந்த மாதிரி உள்ளுணர்வு அவருக்கு தோணுது. உடனே ரேவதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. திடீர்னு ஏன் ரேவதி ஞாபகம் நம்மளுக்கு வருது, அவளுக்கு ஏதாவது கஷ்டமோ அப்படின்ற மாதிரி உடனே பாக்யராஜுக்கு தோணுதுங்க. இதை தான் என்னால் டேங்க அப்பான்ற மாதிரி நிஜமாவே எனக்கு இருந்தது உண்மையாகவே. ஏன்னா வீட்டில் மலர் கூவுன்னு கூவுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க, உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாங்க, அதோட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியுமே பாக்யராஜ் அவராது இல்லை, நீயாவது போயிட்டு வந்துடு மலர் அப்படின்ற மாதிரியாவது சொல்லியிருக்கணும். அது எதுவுமே சொல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோட அவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாரு. சரியா? இப்போ பார்த்தா ரேவதி எதுவுமே இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டன்றது அப்படியே அவருக்கு உள்ளுணர்வில் தெரியுதாமா. உடனே ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து, ரேவதி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் ஃபோன் வந்ததுமே ரேவதிக்கு அழுக வந்துடுது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு மற்ற
நேரத்தில் கூட அம்மா வீட்டில் இருக்கிறவங்க ஞாபகம் வராது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது உடனே அங்கேருந்து யாராவது பேசினா நமக்கு உடனே அழுக தான் முட்டிட்டு வரும் இல்லையா, பயங்கரமாக அழுக வரும். அப்போ வந்து அவங்க அண்ணனோட வாய்ஸ் கேட்டதுமே ரேவதிக்கு வந்து அழுக வருது. ரேவதி, அங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எனக்கு என்னமோ உனக்கு அங்கே ஏதோ பிரச்சனைன்ற மாதிரியே தோணிட்டுருக்கு அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் வந்து வேலையாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களோட வாய்ஸ் வந்து ஷேக் ஆகிறது வந்து நல்லாவே பாக்யராஜ்க்கு வந்து தெரியுது. உன்னோட வாய்ஸ் வந்து ஏன் இப்படி டல்லாக இருக்குது, என்னாச்சு, அங்கே ஏதாவது பிரச்சனையா, மாப்பிள்ளை ஏதாவது உன் கூட சண்டை போட்டாரா, சொல்லு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நிஜமாவே ஒன்றும் இல்லை, நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை பார்த்துட்ருக்கேன், அதனால தான் நான் அப்புறமா பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இவருக்கு வந்து மனசே கேட்கல. சரி, ரேவதியோட வாய்ஸ் சரியில்லை, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியே வந்துடுறாரு பாக்யராஜ். இங்கே வந்து பார்த்தா தங்கராஜ் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவங்க அம்மா வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து பாக்யராஜ் வந்து வாசலில் வந்து நிற்கிறாரு. உடனே வந்து தங்கராஜோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் ஒருத்தி வந்து சண்டை போட்டு போனால், இப்போ பின்னாடி இவனும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா சொல்லும்போது தங்கராஜ் வந்து அவரை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. பாக்யராஜ் பாட்டிக்கு உள்ளே வந்து வராங்க. வந்ததுமே ரேவதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரேவதி மாடியிலேருந்து அப்போ தான் இறங்கி வராங்க. என்ன ரேவதி, ஏன் வந்து இந்த மாதிரி முகல்லாம் வந்து வீங்கிருக்கு, கண்ணும் ஏன் வந்து செவந்திருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தங்கராஜ் அது வரைக்கும் வாயே பேசுகிறதே இல்லை. உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க, இல்லைண்ணே, நான் வந்து விழுந்துட்டேன், அதில் அடிபட்டுருச்சு அப்படின் போது, கீழே விழுந்து அப்படி தான் கன்னத்தில் வந்து செவக்குமா, என்னாச்சு உண்மையை சொல்லு, இவர் ஒன்று அடிச்சாரா, சொல்லு ரேவதி, சொல்லு சொல்லு அப்படின்னதும் ரேவதி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. யாரை கேட்டு என் தங்கச்சி வந்து அடிச்சிங்க, என்ன இவளை அடித்தா கேட்குறதுக்கு ஆளில்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எங்கள் அப்பா அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு சொல்கிறதுனால நானும் அதே மாதிரி நடந்துப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, என் தங்கச்சி வந்து நீங்கள் அடிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம், அவளை வந்து சந்தோஷமாக அவங்களால பார்த்துக்க முடியாதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் எதுக்காக என் தங்கச்சி அடிச்சிங்க அப்படின்னதும், ஏன் நான் அடித்தது மட்டும்தான் உன் தங்கச்சி வந்து உங்ககிட்ட சொன்னாலா, எதுக்காக அடிச்சன்றதை சொல்லலையா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து திமிரா வந்து கேட்குறாரு. இப்போ கூட அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நானாக தான் சந்தேகப்பட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னதும், என்ன இப்படி தான் ஒவ்வொன்றும் உங்கள் வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து ரேவதி கேட்குறாங்க. இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, நிஜமாவே அண்ணனா தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது, சும்மா நடிக்காத, எப்படியெல்லாம் நடிக்கிறீங்க, அடேங்கப்பா, தானாக தோணுச்சாமா தங்கச்சிக்கு பிரச்சனைன்னு இவர் வந்து கிளம்பி வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து சொல்கிறாங்க. சும்மா பேச்சை மாற்றாதீங்க, சொல்லுங்கள் எதுக்கு ரேவதி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி, குழந்தைய கூட்டிகிட்டு முதல்ல நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்கிறாங்க. அதை பார், அவள் வந்து என் பொண்டாட்டி, அவளை வந்து அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது, ஏன் எதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, கொஞ்ச நேரம் இங்கே நீ நின்னா உனக்கும் அடி விழும் அப்படின்னு தங்கராஜ் வந்து சொல்கிறாங்க. அடிங்க, நீங்கள் அடித்தா என்ன நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இப்படி வந்து பண்ணிட்டுருக்கீங்க, எங்கள் அப்பா அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, நான் வந்து கேட்பேன், என் தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், நான் வந்து சண்டை போடுவேன், எனக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வருது பாக்யராஜுக்கு. உண்மையிலே வந்து பார்த்தா இந்த கோவம்லாம் மலருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எங்கே தான் போச்சுன்ற மாதிரி தான் நிஜமாகவே இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே 100% தோணுச்சுங்க. தங்கச்சிக்காக இவர் வந்து நிற்கிறது, சண்டை போடுறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை அண்ணனுங்க இந்த மாதிரி இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, ஓகேவா, ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தா உன்னோட பிரச்சனையை, உன் புகுந்த வீட்டு பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணுன்ற மாதிரி சொல்கிற ஃபேமிலிஸுமே உண்டு. யதார்த்தத்தில் அந்த மாதிரியும் நடக்குது. சில வீட்டில் தான் உடனே வருவாங்க, வந்து கேட்பாங்க, இதெல்லாம் நடக்கிறதும் உண்டு. ஆனால் தங்கச்சி சொல்லாமலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது அவருக்கு புரிஞ்சதும், இங்கே வந்து தங்கச்சி கண்ணெல்லாம் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்னதும் இவருக்கு அவ்வளோ கோவம் வருது. மலர் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ டீஸ் பண்ணுறாங்க, மலரோட அம்மாவையும் தம்பியும் எவ்வளோ டீஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் மலரோட தம்பியை வந்து அடித்தார் இவர். அப்போல்லாம் இவரோட கோவம் எங்கே போச்சு? இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என் தங்கச்சி வந்து இங்கே இருக்க மாட்டா, அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னதும், ஓ நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாள், அவள் வரமாட்டா, ரேவதி குழந்தைய கூட்டிகிட்டு மேலே போ மேலே போ அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டே இருக்காரு. ரேவதி வந்து அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. நல்ல எபிசோடு தான், இல்லைன்னு நான் வந்து சொல்லவே மாட்டேங்க. என்னோட ஒரே ஒரு ஆதங்கம் இந்த ஒரு கொஸ்டின் தான். தங்கச்சிக்கு ஒன்றுன்னா அவங்க ரத்தம் துடிக்குது, கண்ணு செவக்குது, அவ்வளோ கோவம் வருது. ஆனால் வீட்டில் அந்த பிள்ளைய அவ்வளோ வேலை வாங்குறாங்க. சொல்லப்போனால் மதி வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொடுமை. இப்போயாவது மதி வந்து அவங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க. நீங்கள் போங்க, போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் மதி வந்து சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ கூட பாக்யராஜ் வந்து, நான் இந்த பக்கம் அம்மாவையும் அப்பாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடு மலர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அந்த பொண்ணோட ஃபேமிலியை டீஸ் பண்ணும் போதும், மலரை வேலை வாங்கும் போதும் இவர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு அவங்க அப்பா அம்மாட்ட. ஏன் அவங்க அப்பா அம்மா தானே, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் என்னங்க ஆகிட போகுது? நிறைய வீட்டில் இப்படி தாங்க இருக்குது. அப்படியே மற்ற அவங்க ரத்த சொந்தம்னா அப்படியே துடிக்கும். ஆனால்
உங்களை நம்பி மட்டும்தான் நாங்கள் எங்களோட ரத்த சொந்தத்தை, அப்பா அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு வரோம் இல்லையா? ஒரு மனைவியாக நான் வந்து சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றுனா உங்களுக்கு ஏன் துடிக்க மாட்டேங்குது? உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? கண்ணெல்லாம் சிவக்க மாட்டேங்குது? அவ்வளோ சத்தம் ஏன் வர மாட்டேங்குது? பரவாயில்ல, பெரியவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, நான் உன்கிட்ட தான் பேச முடியும், அப்பா அம்மாட்டெல்லாம் பேச முடியாது அப்படின்ற டைலாக்கு காமனாக எல்லார் வீட்லேயும் வந்துடுங்க. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாங்கள் வருவோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வந்து துடிக்காது, தோணாது, கோவம் வராது. ஆனால் உங்களை சம்மந்தப்பட்டவங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து கோவம் வருது. இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கான எபிசோடில் எனக்கு ரொம்பவே வந்து இதாக இருந்தது. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அழகே அழகு சீரியலோட ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக வீட்டில் நடக்கிற பிரச்சனையை அப்படியே பிரதிபலிப்பாக எடுக்கிறாங்க. அதனாலே இந்த சீரியல் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தா அங்கே மதி வந்து இங்கேருந்து சண்டை போட்டு போனதுக்கப்புறமும் மலர் தான் பதறாப்புல. அங்கே போய் ஏதாவது சண்டை போட்டியா, ரேவதி தான் சொன்னான்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு மலர் வந்து சொல்லும்போது, இல்லை ரேவதி அக்காவெல்லாம் நான் வந்து காட்டி கொடுக்கல, சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் நான் வந்து பேசினேன், அங்கே போனேன், நான் சத்தம் போட்டேன், சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மதி வந்து சொல்கிறாங்க. அதையுமே மலர் வந்து கேட்டுக்கிறாங்க. மலருக்கு சப்போர்ட்டாக மதி இருக்காங்க, மதிக்கு சப்போர்ட்டாக மலர் இருக்காங்க. ஸோ இப்போ ரேவதியை கூட்டிட்டு பாக்யராஜ் வந்து கிளம்ப போகிறாரு. என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சீரியல் மூலிமா நான் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரியல் அரங்கம் சேனலை நிறைந்த அரங்கமாக மாற்றுங்க. தேங்க்யூ.